ஆதி, மா ஆபீஸ் கிளம்பிட்டியா? என்னம்மா, என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. ரஞ்சனியோட கல்யாண விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க? மா, எதுக்கு அவளை பத்தி பேசுறீங்க? அவ எப்படி போனா நமக்கு என்ன? அவளே நம்ம முக்கியம் இல்லைன்னு நினைச்சுதானே நமக்கு பிடிக்காதவனை லவ் பண்ணி இங்க வந்து நிக்கிறான். அவனை நம்ம பிசினஸ்ல சேர்த்ததே நமக்கு பிடிக்கலன்னு பேசிட்டு இருக்கோம். இவ என்னடான்னா நம்ம குடும்பத்துக்குள்ள அவனை சேர்க்கணும்னு நினைக்கிறான். மா, இனிமே அவளோட வாழ்க்கையை அவளே பாத்துக்கிட்டு ப்ளீஸ்மா, என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. அந்த பொறுக்கி பசங்க கூட சேராதான்னு சொன்னோம், அதை கேட்கவே இல்லை. இப்போ இந்த கல்யாணம். ஆதி, நீ கோவப்படுற அளவுக்கு அவ ஒன்னும் தப்பு பண்ணலடா. நீயே இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, அவ பேசி பேசி உங்களையும் தாத்தா பாட்டி மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டாளா? சரியான ஆள்தாம்மா அவ. பின்ன என்னம்மா, நியாயப்படி பார்த்தா நீங்க தான் அவன் மேல கோவப்படணும். அவ கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம பரம எதிரி குடும்பத்துல இருக்க பையனை. அது உங்களுக்கு தப்பா தெரியல? அவ என்கிட்டயே சவால் விட்டான், உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டான்னு. அதை இப்ப நிறைவேற்றிட்டாமா. அப்புறம் எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா ஆதி, அவ யாரையோ லவ் பண்றான்னு நாம எப்படி டென்ஷன் ஆனோம். நான் கூட அவ ஏதோ தெருவுல போற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுவாளோன்னு பயந்தேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. நல்லா யோசிச்சு பாரு ஆதி, கமலேஷ் நம்ம எதிரி குடும்பத்து பையங்கிறத தவிர வேற என்ன பிரச்சனை? அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் வசதிக்கும் எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லை. அது மட்டும் இல்ல, ரஞ்சனிய பத்தியும் அவ ஃப்ரெண்ட்ஸ பத்தியும் தெரிஞ்சும் கமலேஷ் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். நீ கோவப்படுறதுக்கான அவசியமே இல்ல. என்ன கேட்டா, அவன் ரஞ்சனிய கல்யாணம் பண்றதுல பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுலயுமே ப்ராஃபிட் தான். பர்சனலா எனக்கு நல்லதா படுது, நீ யோசிச்சு பாரு. இத ப்ரொஃபஷனலா எப்படி உனக்கு சாதகமாக்குறதுன்னு யோசி. இங்க பாரு, உன் கோவத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ற வழியை பாரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு கால் பண்ணிருக்கா? சரி, கால் பண்ணி கேப்போம். இல்ல வேண்டாம், நம்ம இப்ப கால் பண்ணி என்ன ஆக போகுது? ஹாய், குட் மார்னிங் மை டியர் பொண்டாட்டி. அம்மா, ஏன் போனை கட் பண்ற? இங்க பாரு கமலேஷ், பொண்டாட்டின்னு சொல்ற வேலையில வச்சுக்காத. இது என்ன காமெடியா இருக்கு? ஏய், பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு தானே கூப்பிடுவாங்க, வேற எப்படி கூப்பிடுவாங்க? உனக்கு வேற ஏதாவது வார்த்தை தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்ல. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை பிடிச்சு சம்மதிக்கல. இதைத்தானே சொல்ல போற? இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா எப்படி டார்லிங்? கல்யாணம் முடிவானது தானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் உங்க அப்பா வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணுவேன். சரி, அதை விட ஆமா, நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரும் ஓகே தானே சொன்னாங்க?
அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எங்க வீட்ல யாரும் ஒத்துக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடுவியா? ஐயோ சச்ச அது எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? நீ மட்டும்தான் முக்கியம் டார்லிங். உங்க வீட்ல யாரும் கல்யாணத்துக்கு வரலனா கூட சாப்பாட்டு செலவு மிச்சான்னு நினைக்கிறவன்னா. இதெல்லாம் எதுக்காக கேட்கறேன் தெரியுமா? எல்லாம் உனக்காக தான் டார்லிங். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியேன்னு என்ன குறை சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான். சரி சரி அதெல்லாம் விடு. ஆமா என்ன சொல்றாரு நம்பர் 1 பிசினஸ் மேன் மிஸ்டர் ஏகே? நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? நீ என்ன எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்றதுக்கு? உன்னெல்லாம் பிசினஸ் பார்ட்னராவே எங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு. இதுல எப்படி எனக்கு லைஃப் பார்ட்னரா உன்னை ஏத்துப்பாரு நீ நினைக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. அவர் ரொம்ப வெறப்பா இருந்தாருன்னு வைய, அவருக்கும் ஒரு வீடியோவை அனுப்பி சம்மதத்தை வாங்கிடுவோம். எப்படி? கமலேஷ் நான் போன் வைக்கிறேன். இப்படி உடனே கோவப்பட்டா எப்படி? என் மாமனார நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா? சரி சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீ பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியே போறோம். என்னால வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கு. ஒரே நாள்ல மொத்தமா மாறிடுவான்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போம். டேய் அமுதா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்டா. அங்க பாரு. என்ன மிஸ்டர் சீனோ, வண்டியை ஓட்டினா டயர் தெரிஞ்சு தள்ளிட்டே வரீங்க? சும்மா நீ வேற. பாவம் அவரே மியூசியம்ல இருக்க வேண்டிய வண்டியை உருட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை போய் ஏன்டா பேச மாட்டீங்க? இதுவும் சொல்லுவீங்க இன்னும் சொல்லுவீங்கடா. ஊர்ல எவ்வளவோ மெக்கானிக் ஷீட் இருக்கு. ஏன் நேரம்டா இங்க வந்து வண்டியை விட்டோம் பாரு. என்ன சொல்லணும்? பாவம்டா அவரு. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஷெட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு பைக் ரெடி ஆகுது தெரியுமா? எவ்வளவு பேர் பைக்கை இங்க கொடுக்கணும் லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு ஏன் இந்த ஏரியால ஓடுற பாதி வண்டி எங்க ஷெட்ல ரெடி ஆகி போன வண்டிங்க தான். அது தெரியுமா? உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? நீ உருட்டுறத கேட்டா எனக்கே சிரிப்பு வருதுடா.